மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டது. 10 ஆண்டுகளாக நீடித்த மோடி அலையை கட்டுக்குள் கொண்டு வந்தாகிவிட்டது. நாடாளுமன்றமும் கூடிவிட்டது. எதிர்பார்த்தபடியே எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் ராகுல் காந்தி அமர்ந்தாகிவிட்டது. அடுத்தது என்ன? தேர்தலில் உழைத்த களைப்புக்காக ரெஸ்டா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இனிதான் ராகுலுக்கான வேலையை காத்திருக்கிறது. 2014, 2019 விட 2024 மக்களவை தேர்தலை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிய முக்கியமான விஷயம் எதிர்க்கட்சிகள் ஒரே குடையில் அமர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியை தேர்தலுக்கு பிறகும் உடைந்து விடாமல் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் மோடிக்கு நெருக்கடி கொடுப்பதுதான் ராகுலுக்கு முன்னிருக்கும் முதல் சவால். இதை ஏற்கனவே ராகுல் திறம்பட செய்ய தொடங்கிவிட்டார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தேர்தல் நெருங்கிய நேரத்தில் கூட்டணியை விட்டு விலகினார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக களமிறங்கினாலும் மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் நீடித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மத்தியில் ஆட்சி அமைக்கும் சூழல் வந்தார். இந்தியா கூட்டணிக்குத்தான் ஆதரவு என்பதையும் திரும்ப பதிவு செய்தார். இதனால் தேர்தலுக்கு பிறகு அவரது நிலைப்பாடு மாறிவிடாமல் காக்க வேண்டியது காங்கிரசின் கடமையாகி போனது. உடனே களத்தில் இறங்கிய ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரஸில் நல்ல நட்போடு இருந்த ப. சிதம்பரத்தை மம்தாவுடன் பேச அனுப்பியிருந்தார். மம்தாவும் இந்தியா கூட்டணிக்கான தனது ஆதரவை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லாவுக்கு எதிராக கொடிக்குன்னில் சுரேஷை களமிறக்கியது காங்கிரஸ். அவரை முன்மொழியும் தீர்மானங்களை சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திமுக என கூட்டணி கட்சியினரை வைத்தே அரங்கேற்றினார் ராகுல் காந்தி. இதோடு மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக நடந்து வரும் மக்களவை கூட்டத்தில் ராகுல் காந்தி, TR பாலு, அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே, கனிமொழி என கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அடிக்கடி ஆலோசனை செய்வதை பார்க்க முடிவதாகவும் இது நல்ல கூட்டணிக்கான சிறந்த அடையாளம் என்றும் கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கார்கேவே நீடிக்கிறார். இதனால் ஒரு பக்கம் கட்சி, மற்றொரு பக்கம் ஆளும் கட்சி என ஒரே நேரத்தில் 2 குதிரைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் ராகுல். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாட்டை மக்களவையில் பிரதிபலிப்பதே ராகுலின் வேலையாக இருக்கும். இதனால் இந்த வேலையை ராகுல் எப்படி செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. அடுத்ததாக ராகுல் முன்னிருக்கும் மிக முக்கியமான சவால் இன்னும் ஒரு சில மாதங்களில் வர இருக்கும் 4 மாநில தேர்தல். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் என 4 மாநிலங்களிலும் பாஜக சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை நீக்கி மாநில அந்தஸ்தை பறித்தது, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை சிறையில் அடைத்திருப்பது, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உடைத்தது என மக்களின் அதிருப்தி அலையில் சிக்கி இருக்கிறது பாஜக. இதுபோல ஹரியானா மாநிலத்திலும் ஏற்கனவே பெரும்பான்மையை இழந்த அரசாகவே பாஜக நீடிக்கிறது. இதனால் வரவிருக்கும் 4 மாநில தேர்தல்களில் காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியை தவறவிட்டால் அது எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கே சிக்கலை அதிகப்படுத்தும். இதனால் ராகுல் காந்தி இந்த 3 சவால்களை எதிர்கொண்டு எப்படி இந்தியா கூட்டணியை 2029 வரை வழிநடத்தி செல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.